ஹரே கிருஷ்ணா. எல்லா பக்தர்களுக்கும் நமஸ்காரம். இன்று உபன்யாசம் வழங்க இருப்பவர் ஹர் கிரேஸ் கீதா பரமேஸ்வரி மாதாஜி. கீதா பரமேஸ்வரி மாதா பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். பரமேஸ்வரி பரமேஸ்வரி கௌரவனுடைய வாழ்க்கை துணைவியார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மாதாஜி மியூட்ல இருக்கீங்க, அன்மியூட் பண்ணிக்கோங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. எல்லாருக்கும் ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. So ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சோ நம்ம வந்து இந்த திருப்பாவையோட ஆண்டாளோட மகிமைய வந்து நம்ம இந்த திருப்பாவை மூலமா எல்லாரும் வந்து புகழ் பாடிட்டு இருக்கோம். ஏன்னா அந்த ஆண்டாள் வந்து நன் அதர் தேன் யாருன்னா பூமி தேவி. சோ அதனால நம்மளுக்கு வந்து ஆண்டாளை பத்திய நம்ம அவ வந்து எப்படி வந்து விருந்தாவனத்துல வந்து கோபிகள்லாம் கார்த்தியாயினி விரதம் இருந்தாலும் அதே ரிப்ளிகா தான் வந்து இந்த நம்ம ஆண்டாளோட திருப்பாவை. அவ்வளோ அதே 30 நாள் she is also doing the same. ஸோ அதனால வந்து நம்ம விருந்தாவனோட அந்த கார்த்தியாயினி விரதத்துக்கும் இந்த திருப்பாவை மார்கழி மாசம் நடக்கிற இந்த திருப்பாவை ஆண்டாளோடதும் ரெண்டும் மோரார்லெஸ் சேம் தான். ஸோ அதனால வந்து நமக்கு எந்த ஒரு டிஃபரன்ஸும் இல்லை. ஏன்னா நம்மளுக்கு பகவான் வந்து நம்மளுக்கு அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்துருக்கான். அட் த சேம் டைம் ஆண்டாலும் நமக்கு வந்து அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்துருக்கான். அந்த திருப்பாவைய ஃபுல்லும் படிக்கிறதுக்கு இந்த ஒரு மாசம் நம்ம ஃபுல்லும் டெய்லியே கூட படிக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. பட் நம்மளுக்கு இந்த மார்கழி மாசம் ரொம்ப முக்கியமான மாசம். ஏன்னா ஆண்டாள் மார்கசீஷ் பகவான் கீதையில என்ன சொல்றார், மாசானா மார்கசீஷன்ற. ஸோ அதனால நம்மளுக்கு மார்கழி மாசம் ரொம்ப முக்கியமான மாசம். சரி, இன்னைக்கு உள்ள ஸ்லோகத்தை நம்ம திருப்பாவை பாசுரத்தை பார்ப்போம். அதுல என்னன்னா இன்னைக்கு வந்து நேத்திக்கு என்ன பண்ணிட்டா, பேய் பெண்ணே நாய பெண்ணாய் எல்லாம் சொல்லிட்டு பகவான் அவ வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா இது பண்ணிட்டு வரா. அடுத்தது இன்னைக்கு ஸ்லோகம் என்னன்னா, பிரபு நீங்க போடுறீங்களா? கீழ்வானம் தெரியுங்க பாத்துங்க மாதாஜி. ஃபுல் வால்யூம் இருக்குல்ல எனக்கு? எஸ் மாதாஜி, சவுண்ட் பெர்ஃபெக்ட்டா. எஸ் மாதாஜி, ப்ளீஸ். கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மேய்வன பரந்தனக்கான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை குவுவான் வந்து நின்றோம் கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடி பறை கொண்டு மாவாய் பிளந்தானே மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவா வென்றாராய் அருந்தருளேலோர் எம்பாவாய். இதுல ரொம்ப ஹைலைட்ஸ் பாயிண்ட்ஸ் பாத்தீங்கன்னா, கீழ்வானம் வெள்ளென்று, அதாவது கீழ்வானம்ன்றது பாத்தீங்கன்னா கிழக்க குறிக்கிறது. அதனால எப்போதுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சூரியன் உதயமாறது வந்து ஃபர்ஸ்ட் மார்னிங், ஏர்லி மார்னிங் பிரம்மபுரத்துல அது வந்து ஃபர்ஸ்ட் கிழக்குல தான், ஈஸ்ட்ல தான் உதக்கு. அதனால இங்க கிழக்கு வெளுத்தல், அதாவது இந்த அந்த கீழ் வானம்ன்றது அந்த கிழக்குன்னு குறிக்கிறது இல்லையா, அது வந்து கொஞ்சம் வெளுத்துண்டு வருது அப்படின்ற. சிறு வீடு, சரி சிறு வீடுனா வீட்டு பத்தி இல்ல, இந்த பனிப்புல் மேய்தல், அதாவது அந்த காத்தால பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஈரமா இருக்கும். அப்போ வந்து இந்த மாடுகள்லாம் மேயறது இல்லையா, அததான் சொல்றாங்க. கோதுகலம் குதூகலம் அப்படின்றது இதுல வந்து பாத்தீங்கன்னா குதூகலம்ன்றது மகிழ்ச்சி. மாவாய்னா யாரு? கேசி, குதிரை வந்து வடிவுல வந்த அசுரன். சோ இதுதான் வந்து நம்மளுக்கு இன்னைக்கு உள்ள ஹைலைட்ஸ் பாயிண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து இதோட அர்த்தத்தை பார்ப்போம். இன்னொரு வாட்டி நம்ம படிப்போம். கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மெய்வான் பரந்தனக்கான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்றோம் கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடி பறை கொண்டு மாவாய் பிளந்தனை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவா வென்றாராய் அருந்தருளேலோர் எம்பாவாய். சோ இப்போ வந்து இவங்க என்ன பண்றாங்க, கண்ணனை வந்து, ஏன்னா நம்ம வந்து கிருஷ்ணனை பாடும்போது
பாத்தீங்கன்னா எப்போதுமே ஒரு மகிழ்ச்சி, நம்மளுக்கு ஒரு சாண்டிங் பண்ணும்போது அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல இல்லையா. சோ அத பாத்தீங்கன்னா பிரபு என்னை குதூகலமே வடிவான ஒரு பெண். அதாவது ஒரு அந்த குரூப்ல, ஆண்டாள் குரூப்ல நிறைய கோபிகள் இருக்கா இல்லையா, அவளோட ஒரு பெண் வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கா. ஏன்னா கண்ணனை பத்தி பாடுறதுனால. அதனால இந்த இதுல பாத்தீங்கன்னா எப்போதுமே மகிழ்ச்சி நிறைந்த அந்த ஆண்டாள் குரூப்ல எல்லாருமே, அந்த கோபிகள் குரூப்புக்குள்ள பாத்தீங்கன்னாலும் எல்லாருமே ரொம்ப கண்ணனை பார்த்தா, பகவானை பார்த்தா அவ்வளவு ஒரு மகிழ்ச்சி. அதே மாதிரி இங்கேயும் பகவான வந்து பாடுறதுக்கு வரும், அவனை பாக்குறதுக்கோசம் பெருமாளை, இங்க பெருமான்னு சொல்லுவா, நம்ம வந்து இங்க கிருஷ்ணன்னு சொல்லுவோம். நார்மலா வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து கண்ணன் இல்லாட்டா பெருமாள், இதுதான் அவங்களுக்கு ஸ்ரீ வைஷ்ணவத்துல. சோ அதே மாதிரி இங்க இருக்கா. அப்புறம் அப்ப வந்து சொல்றாவோ, கிழக்கு ரொம்ப வெளுத்துண்டே வருது, அதனால அத இத புல்ல வந்து மேய்வதற்கும் இந்த எரும மாடு எல்லாம் வர ஆரம்பிச்சுடுத்து. சோ அதனால நம்ம வந்து பாவை நோம்ப வந்து நம்மளும் வந்து ஆரம்பிக்கணும். சோ அப்ப என்ன பண்ணணும், பாவை நோம்ப வந்து நம்ம ஆரம்பிக்கணும். நம்ம முதல்ல குளித்து விட்டு எல்லாத்தையும் சேர்ந்து, அப்புறம் எல்லாரையும் கூட்டத்தை கோஷ்டிகளை சேர்த்து நம்ம வந்து எல்லாரும் சேர்ந்து பாவை நோம்பு ஆரம்பிக்கிறதுக்கு எல்லாரும் சேர்ந்து அந்த இடத்துக்கு போனோம். அதனால நாங்க எல்லாரும் கிளம்பி வந்தாச்சு. நீ வந்து அப்போ அந்த ஒரு கோபி என்ன பண்றா, ஒரு வந்து சொல்றா, நம்ம நடுவுல ஒரு போயிட்டே இருக்காங்க, அந்த இடத்துல நிறுத்திட்டு என்ன பண்றேன், ஐயோ இவளை கூப்பிடலேன்னு சொல்லிட்டு இன்னொரு கோப்பி அவ தூங்கிட்டு இருக்காளே, அவளை போய் எழுப்பி அவளையும் அழிச்சுன்னு போவோம், நம்ம கோஷியா தானே போறோம், அதனால அவளையும் விட வேண்டாம், அவளையும் அழிச்சுன்னு போறோம்னு சொல்லிட்டு அவளையும் போய் எழுப்புறா. அவர்களையும் நடுவில் நிறுத்தி நாங்கெல்லாம் வந்து அங்க போய் அவ வீட்டு வாசல்ல போய் நின்னுண்டு அவ பேரை சொல்லி எழுப்புறான். நாங்கெல்லாம் வந்து எல்லாரும் வந்திருக்கோம் உன்னையும் அழிச்சுன்னு போறதுக்கு, நீ சீக்கிரம் எழுந்துக்கோ அப்படின்னு. அதோட அந்த இது முடிஞ்சு அப்புறம் வந்து என்ன பண்றா, கேசி கேசின்றது ஒரு குதிரை. அதாவது கம்சனால் அனுப்பப்பட்ட ஒரு அசுரன், அது குதிரை வடிவில வந்திருக்காங்க. சோ அவனையும் வந்து பகவான் முடிச்சுட்டான், அந்த அசுரனையும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க வந்து சாணூரனும் முஷ்டிகனும் அந்த மல்லர்கள் அவர்களையும் கொண்டுட்டான். எல்லாத்தையும் இது பண்ணிட்டு அப்போ வந்து பாக்குறா. சோ அப்போ தேவர்களுக்கெல்லாம் பெரிய யாரு, தேவன், தேவாதி தேவன் சொல்றோம் இல்லையா, அந்த தேவாதி தேவன் இங்க. அதனால இங்க என்ன வருது, தேவாதி தேவன் சென்று நாம் சேவித்தாள். சோ அப்ப என்ன பண்றா, இதெல்லாம் முடிச்சிட்டு பகவான் நம்ம போய், ஏன்னா இந்த கோபி சொல்றா, இந்த பெண் சொல்றா, இந்த குதிரை வடிவத்துல இருந்த அசுரனை கொன்றான், சானூர் முஷிகன் அவங்க மன்னல்களை கொன்றான், அப்புறம் பார்த்தா தேவர்களுக்கெல்லாம் பெரிய தேவனா இருக்கிறேன், அவனை பத்தி பாடி நம்ம போய் அங்க போய் அவனை பத்தி பாடுவோம், நீ வந்து சீக்கிரம் வாருங்க. அப்ப பகவான் வந்து என்ன பண்றாராம், எல்லாரையும் கூப்பிடுறாராம், நீங்க வாங்கோ வாங்கோ வாங்கோ, நான் வந்து நீங்க வந்து அந்த பறைன்றது ஒரு வார்த்தை இருக்கு, பறைன்றது ஒரு இன்ஸ்ட்ருமெண்டாவும் இருக்கும், அதே மாதிரி பறைன்றது பகவான புகழ்ந்து பாடுறதுக்கு அதுவும் ஒண்ணு இருக்கு. சோ அந்த இத வந்து இங்க வந்து சொல்றாங்க. சோ அதனால நீ வந்து சீக்கிரம் உறக்கத்தெல்லாம் முடிச்சுட்டு சீக்கிரம் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற. இப்ப பாடல்ல இத பாத்தீங்கன்னா 2 காட்சிகள் இருக்கு. ஒண்ணு வந்து ஆஹ் கிழக்கு, அதாவது ஈஸ்ட் சைட்ல பகவான் வெளுக்கிறான், சரி வெளுத்துண்டு வருது. அதே மாதிரி பனிப்புல்ல வந்து இந்த எரும மாடு மேய்க்கிறது, இதெல்லாம் வந்து சோ 2. அதே மாதிரி 3வது பாத்தீங்கன்னா வந்து டெமனை இது பண்றது. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இப்போ வந்து நம்ம வேர்ட் பை வேர்ட்ல வந்து பாக்குறோம். இதுல வந்து என்ன பாத்தீங்கன்னா, கீழ்வானம் வெள்ளென்று, கீழ்வானம் வெள்ளென்றுனா இங்க என்ன சொல்றாருன்னா, சூரிய உதயத்துக்கு முன்னர், அதாவது சூரிய உதயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது அந்த கிழக்கு வந்து வெளுக்கிறது, அதுவும் வெளுத்து போச்சு, இன்னுமா நீ தூங்குறியா. அதாவது நார்மலா சொல்லுவாங்க,
பிரம்ம முகூர்த்தம் வந்த அப்புறம் நம்ம தூங்கக்கூடாது. அதனாலதான் வந்து பிரபுபாத் என்ன பண்றாரு, 4:30க்கு மங்களாரத்தி வைக்கிறார். அந்த 4:30க்கு மங்களாரத்தி வச்சாதான் எல்லாருமே வந்து எழுந்து பகவானை பத்திய குரு ஆர்த்தி பண்ணி முடிச்சுட்டு பகவானை பத்தி நம்மளுக்கு பாத்தீங்கன்னா நம்ம இஸ்கான் கோவில் அத்தனை கோவில்லையும் வந்து அந்த 4:30 மங்களாரத்தி. என்ன மழை கிழ என்ன வேணா இருக்கட்டும், பனியே இருக்கட்டும், இல்ல ரொம்ப ஃப்ளட்டடாவே இருக்கட்டும், பட் அந்த மங்கள ஆரத்தி 4:30 மணிக்கு உண்டு இல்லையா? சோ அந்த மாதிரி கிழக்கும் இதுவாயிடுது. இந்த சிறப்பான ஒரு இதுல என்னன்னா என்ன சொல்றான்னா, அறிவில்லாதவங்க தான் வந்து அதை பத்தி புரிஞ்சுக்க மாட்டாங்க. உனக்கும் நமக்கு அறிவு இருக்கு, பகவான் கொடுத்திருக்கான், ததாமி புத்தி யோகம் கொடுத்திருக்கான் இல்லையா? அந்த ஞானம் இருக்கும்போது நீயே வந்து இன்னும் வந்து அஜ்ஞானத்திலே இருக்க. ஓம் அஜ்ஞான திமிராந்தஸ்ய. சோ அந்த அஜ்ஞானத்திலேயே இருக்கியே, சீக்கிரம் எழுந்து வா அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து எழுப்புறா. அதுக்கு அவ உள்ள இருந்து பதில் சொல்றா என்ன, இந்த பெண் கிட்ட, நீ வந்து சும்மா சொல்ற, நீ வந்து இங்க கிழக்குலயும் வெளுக்கல, மேற்குலயும் வானம் வெளுக்கல, அதனால உங்களுக்கு எல்லாம் வந்துதான் வந்து மதி ஏதோ மழுங்கி போச்சு. அதனால நீங்க வந்து ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் உங்க முகத்தையே பார்த்து கிழக்கு வந்து வெளுத்துருத்துன்னு சொல்லிட்டு நீங்களே வந்து சொல்லிக்கிறீங்க. அதனால வந்து உங்களுக்கு தான் வந்து அதனால உங்களுக்கு வந்து உறக்கம் கிடையாது, பட் எனக்கு உறங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ திருப்பி பதில் சொல்றான் அங்கேருந்து தூங்கிட்ட அரை தூக்கத்துல. அதுக்கப்புறம் அடுத்தது என்ன பார்த்தா, எருமை சிறுவீடு மெய்வான் பரந்தனக்கான். இதுல என்ன பாத்தீங்கன்னா, அப்ப இவங்க சொல்றாங்க, உன் கண் எதிர்க்கலே பாரு, இந்த பனிப்புல்ல எரும மாடுகள்லாம் வந்து எரும மாடெல்லாம் அவிச்சு அவங்க கயரெல்லாம் அவுத்துட்டு அதுங்க அந்த அந்த மாடுகள்லாம் மேய்கிறது, அதை பார்க்கலையா நீ அப்படின்னு ஒரு கேக்குறா. இது வந்து அதாவது விடுவதற்கு முன்னாடியே இந்த இதெல்லாம் ஆரம்பிக்கிறது, நீ ஏன் உனக்கு அது புரிய மாட்டேங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவ கேக்குறா. அப்ப திருப்பி அவ பதில் சொல்றா, உங்களோட முகத்தை கண்டு பார்த்துட்டு அந்த இருள் விலகிற மாதிரி இருக்கு உங்களுக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு இமேஜினேஷன் போட்டிருக்கு, இந்த எருமைகள்லாம் வந்து புல் மேயறது அப்படின்றது அவ சொல்றா. அதனால்தான் இங்க என்ன சொல்றார் கம்ப ராமாயணத்துல என்ன சொல்றார், கம்பர் என்ன சொல்றார், காரென்ன வரும் கருமேதிகள். அதாவது அந்த கார் என்ன வரும்னா, இந்த கருமேதிகள்னா இந்த புல் மேயறதுக்கு இந்த எரும மாடு எல்லாம் வருது இல்லையா, அதுதான் இங்க குறிக்கிறார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆண்டாள் வந்து அவ்வளோ பிரேம பக்தி, பிரேமனா அவ்வளோ பிரேம யார்கிட்ட, பெருமாள்கிட்ட, அதுவும் ரங்கமன்னார்கிட்ட அவ்வளோ பிரேம. அவ வந்து பாத்தீங்கன்னா ஆண்டாள் வந்து எப்படி வந்து ஆயர் குலத்துல வந்து இந்த கோபிகள்லாம் இருந்தாலும் அதே மூடுல அவளும் இந்த ஆண்டாலும் நம்ம அவளோட பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையும் மாத்திக்கிறான். ஏன்னா இந்த பாசுரத்துல அப்படிதான் இருக்கு. அதனால அவளை ஒரு எடுத்துக்காட்டா எடுத்துட்டு இந்த ஆண்டாள் வந்து அந்த பழக்க வழக்கங்கள்லாம் அந்த மாதிரியே பண்ண ஆரம்பிக்கிறான். சோ அதனால இங்க என்ன சொல்றா, பின்னால் நல்ல அதாவது பனிப்புல்ல வந்து மேயறதுக்கு வந்து அங்க அந்த ஒரு அந்த புல்கள்லாம் நல்லா கிரீனரியா இருக்கணும் இல்லையா? சோ அந்த செழுமையா இருக்கணும். அதே மாதிரி அந்த சாப்பிடறதுக்கும் அதுக்கு நல்ல ஒரு இதுவா இருக்கணும், ருச்சியா இருக்கணும் இல்லையா? அதனால இங்க வந்து என்ன சொல்ற, பனிப்புல்ல வந்து மேய இந்த வழுக்கிறதுக்கு முன்னாடியே எருமைகள்லாம் வந்து பனிப்புல்ல மேய ஆரம்பிச்சிருத்து. அதனால அது வந்து ஏன்னா அந்த பால் கறக்கிறதுக்கு முன்னாடி வந்து அந்த பனிப்புல்ல வந்து அத மேய விட்டாங்கன்னா பால் வந்து இன்னும் நிறைய கறக்குமா, அதுதான் ஐதீகமா. சோ அதனால அத வந்து மேய விட்டுறாங்க. சோ அதனாலதான் இங்க பனிப்புல். அதனால இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். அதுக்கப்புறம் மிக்குள்ள பிள்ளைகளும், ஏன்னா அங்க ஆயர்குடியில பாத்தீங்கன்னா 10 லட்சத்துக்கு மேல பெண்கள் இருக்கலாம்.
எல்லாமே இந்த மாதிரி டீனேஜ், அதாவது இந்த குமரி பெண்கள் தான். சோ அதனால அங்க வந்து தொகை 10 லட்சம்னா பாத்துக்கோங்களேன், எவ்வளோ இப்போ பெண்கள் இருக்கிறார்கள்னு. சோ அந்த மாதிரி ஒரு இள வயதுல வந்து அந்த பெண்கள்லாம் வந்து நிறைய பேச்சு பேசுறாங்க. அதாவது பகவானை பத்தி நிறைய பேச்சு பேசுறாங்க. அததான் இங்க சொல்றாங்க. இளம் வயதிலேயே அவங்க வந்து பகவானை பத்தி அவ்வளோ பேச்சு பேசுறாங்க. போவான் போகின்றாரே, போவான் போகின்றாரேனா ஒரு குறிக்கோள் இருக்கணும். ஒரு இடத்துக்கு போறோம் அங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு குறிக்கோள் இருக்கணும். அப்ப என்ன பண்ணுவோம், நம்ம கடகடகடன் இப்போ வந்து திருப்பாவை நடக்கிறது, மங்களாரத்தி நடக்கிறது. இப்போ வந்து நம்மளுக்கு இந்த ஒரு மாசம் ஒரு கமிட்மெண்ட், அதாவது இந்த ஒரு மாசம் நம்ம சீக்கிரம் எழுந்து கடகடன் கிளம்பி நம்ம அங்கேருந்து டிராவல் பண்ணிட்டு வரணும் இல்லையா. அந்த குறிக்கோள் வந்து நம்மளுக்கு அது ஸ்டெடியா இருக்கணும். இப்படி இப்படி மாறிடக்கூடாது. அதனாலதான் இங்க என்ன சொல்றா, திருப்பாவை ஆண்டாலும் ரொம்ப குறிக்கோளா இருக்கா, அவளோட இருக்கிற அந்த கோஷ்டிகளும் ரொம்ப குறிக்கோளா இருக்கா. அதனால அந்த பாவை நோன்புக்கு அவங்க வந்து கொஞ்சம் கூட எசிடேட்டே பண்ணாம ஆண்டாளோட சேர்ந்து எல்லாம் கோஷ்டியா அவங்க வந்து குறிக்கோளோட பண்றாங்க. அதனாலதான் போவாதை குறிக்கோளாய் போகிறவர்கள் பாவை நோன்புக்கு போவது தவிர வேறு எந்த சிந்தனையும் இல்லை. இப்ப நமக்கு என்னன்னா, அப்ப காத்தால எழுந்து நம்மளுக்கு திருப்பாவைக்கு நம்ம கிளாஸ்க்கு போகணும். திருப்பாவை ஆண்டாளை பத்தி நிறைய குளோரிபிகேஷன் பண்ணணும். ஆண்டாளை பத்தி நிறைய பாடணும். அந்த ஆண்டாள் வந்து கண்ணனை பத்தி பாடுறா இல்லையா, அதே மாதிரி நம்ம அவள் மூலியமா நம்ம கண்ணனை பத்தி நிறைய பாடணும், அவனும் குளோரிஃபை பண்ணணும். அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்கணும், அந்த ஒரு குறிக்கோள் இருக்கணும். அதனாலதான் பாத்தீங்கன்னா பெருமாள் வந்து திருப்பதியில தூங்கவே மாட்டார். அவர் என்ன 1 மணி நேரம் தூங்கினா ஜாஸ்தி. அப்புறம் திருப்பி எல்லாருக்கும் தரிசனம் கொடுக்கிறார் இல்லையா. எவ்வளவு தரிசனம் கொடுக்கிறாரு. அவர் எங்க தூங்குறாரு, நம்மதான் வந்து தூங்கி வழியிறோம். ஆனா அவர் பெருமாள் தூங்குறதே இல்லை. ஏன்னா பக்தர்களுக்கு தரிசனம் கொடுக்கணும், நம்ம அவங்கள திருப்திப்படுத்தணும் அப்படின்ற ஒரு இது. அதனால வந்து நம்ம ஒரு ஒரு உல்லாச பயணமா போகாம இப்ப பிலிகிரிமேஜ் டூர்ன்னு சொல்றோம் இல்லையா, தீர்த்த யாத்திரை பண்ணும்போது நம்ம எந்த ஒரு கம்ஃபர்ட்டையும் எதிர்பார்க்காம நம்மளுக்கு என்ன கிடைக்கிறதோ அந்த இடத்துல அதே மாதிரி பகவானை நினைச்சிருந்து குறிக்கோளா நம்ம போனோம்னா நம்மளுக்கு வந்து எல்லாமே நல்லபடியா நடக்கும். சோ அந்த குறிக்கோளோட தான் போனோம் நம்ம. இங்க வந்து நம்ம ஒரு டைம் பாசிங்கோசரம் வந்திருக்கோம் அப்படின்றது இருக்கக்கூடாது. சோ அந்த நிலைமையிலதான் ஆண்டாள் கோஷ்டிகளும் அவர்களும் அந்த ஒரு குறிக்கோளதான் பகவானை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அது மூலியமா தான் நோன்பும் விரதமும் இருக்காங்க அப்படின்றது இது சொல்றது. போவான் போகின்றாரே, போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றோம். அதாவது இந்த நம்ம ஒரு தீர்த்த யாத்திரை போறோம் இல்ல இதெல்லாம் போறோம்னா நம்மளுக்கு வந்து சம்டைம்ஸ் ஏதாவது ஒரு குறுக்கீடு வரும். ஆனா அந்த குறுக்கீடு எல்லாம் இல்லாம பகவானை நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கணும். அதனாலதான் இங்க என்ன சொல்றா, போகாமல் காத்து உன்னை கூவுவான்னு வந்துருந்தா. அதனால இவங்க இந்த கோபிகள்லாம் என்ன சொல்றா, ஆண்டாளோட வந்தவாலாம் அந்த பெண் சொல்றா, நீ அதாவது நாங்க எல்லாரும் எல்லாம் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாம நம்ம போயிட்டு இருக்கோம். ஆனா நீ இல்லாம அது வந்து நிறைவேறாது. அதனால நீ எழுந்து வா அப்படின்னு சொல்லிட்டு அவளை திருப்பி கூப்பிடுறா. இவ்வளவு கூப்பிட்டும் கூட நீ கதவை திறக்கலையே, இப்படி ஒரு தூக்கமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ அந்த தோழி கேக்குறா. இந்த பணியில அதுவும் உனக்கு வந்து நாங்க வந்து எல்லாரும் இந்த பணியில வாசல்ல வந்து நிக்கிறோம் உன்னோட கோட்டியாடுல. ஆனாலும் உனக்கு அப்ப கூட ஒரு அன்பு வராம நீ பாட்டு எந்த ஒரு குறையும் இல்லாம தூங்கிட்டே இருக்கியே அப்படின்றா. ஒருவர் குறைந்தாலும் அது குறைதானே. அதனால அந்த கோபி இந்த பெண் சொல்றா, எங்களுக்கு எல்லாமே நாங்க எல்லாரும் இருக்கோம், ஆனாலும் நீ இல்லாம எங்களுக்கு அந்த ஒரு குறை இருக்கு. அதனால ப்ளீஸ் கொஞ்சம் எழுந்து சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு அவளை எழுப்புறா. பாருங்க எவ்வளவு ஒரு பெரும் மனப்பான்மை பாருங்களேன். அதாவது நீ ஒருத்தர் குறைஞ்சாலும் எங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால சீக்கிரம் வா, அதனால நாங்க வீட்டு வாசலே நிக்கிறோம், இந்த பணியிலையும் நாங்க பொருட்படுத்தல, வீட்டு வாசல் வந்து நிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அத வந்து அவ அந்த கோபி சொல்றா. கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய். சோ அதனால நீ என்ன பண்ணு, பகவானை நினைச்சுண்டு சீக்கிரம் எழுந்து வா. அவன் பக்தியில நம்ம எல்லாரும் சேர்ந்து
பகவான பெருமாளை கண்ணனை வந்து போய் அவனை பத்தி பாடி அவனை வந்து எல்லாம் நம்ம மகிழ்ச்சி அடைக்கிறார். நம்மளும் மகிழ்ச்சி அடைவோம், பகவான் அவனையும் மகிழ்ச்சி அடைய வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டா. இதுல என்ன சொல்ற, எப்போதும் சிரிப்பும் பாட்டும் கூத்துமாய் இருக்கும் நீ எப்படி உறங்குகிறாய் என்று கேக்குறான். ஏன்னா நீ வந்து எப்போதுமே நல்லா சிரிச்சுண்டு வாழிண்டு பகவானை பத்தி எல்லாம் பண்ணுவ, அந்த மாதிரி இருக்கிறவன் நீயே இப்படி இன்னும் தூங்குற அப்படின்னு அவளை கேக்குறா. பாடி பறை கொண்டு. அதனால இங்க என்ன சொல்றா, நம்ம கண்ணனை துதித்து பாடுவோம், அந்த பலனை வந்து நம்மளும் பெறும். அதாவது பலனை வந்து நம்ம பெறுவதுக்கோசரம் இல்ல, ஒரு பெனிஃபிட் எதிர்பார்த்துட்டு போறதில்ல, பட் பகவானை பத்தி நம்ம நிறைய பாட அவன் வந்து நம்மள ரொம்ப வந்து வரவேற்பான். அதனால நீ வா. இங்க வந்து பறைன்றது பாத்தீங்கன்னா ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸையும் பத்தி குறிக்கிறது. அதே மாதிரி இந்த பறைன்றது பகவானை பத்திய பகவான் கொடுக்குற அந்த பலனை பத்தியும் குறிக்கிறது. அதனால இங்க 2 அர்த்தம் இருக்கு, அதனால அது மாத்திரம் பார்த்துக்கணும். மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை. சோ இங்க பாத்தீங்கன்னா என்ன இதுவா இருதுன்னா, தேவர்களுக்கு தான் தலைவனா இருக்கான். அதே மாதிரி கேசி என்ற அந்த குதிரை வடிவுல இந்த கம்சனால் அனுப்பப்பட்ட அந்த டெமனும் வந்து அவனையும் அழிச்சு, அதே மாதிரி பாத்தீங்கன்னா மல்லரை மாட்டியனா யாரு, முஷ்டிகன் சாணுருகன் அவனையும் அழித்து இந்த நம்ம வந்து கண்ணனை பாட்டி தேவாதி தேவனாகைய அவனை பத்தி நம்ம பாடுறோம். அதனால வந்து அதனாலதான் இப்போ கேசி அந்த கொன்னதுனால பகவானுக்கு கேசவன் என்ற பேரும் வந்தது. அதனால நீ வந்து கொஞ்சம் சீக்கிரம் எழுந்து வா. சரி, நம்மளுக்கு எல்லா தெய்வங்களுக்கெல்லாம் தெய்வனாக கண்ணன் வந்து பெரிய தேவனா விளங்குறான், தேவாதி தேவனா விளங்குறான். சோ அதனால நீ அவனை பத்தி உனக்கு நிறைய தெரியும், இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரம் எழுந்து வா. அதனால தேவாதி தெய்வங்களின் தலைவன் தேவாதி தேவன் மல்லரை மாட்டிய. சோ அப்புறம் சென்று நாம் சேவித்தாள். சோ அவன் வந்து நம்ம கிட்ட வரணும், ஆனா நம்ம அவனை தேடி போயிட்டு இருக்கோம். அதனால வந்து நம்ம நார்மலா சொல்லுவாங்க இல்லையா, நம்ம வந்து 4 அடி வச்சா பகவான் 10 அடி பின்னாடியே வருவான்னு. அந்த ஒரு இது வந்து அவளுக்கு சொல்லி கொடுக்குறா. யாருக்கு, அந்த தூங்குகின்ற கோபிக்கு சொல்றா. சோ அப்படியும் நீ வந்து அதனாலதான் இங்க வந்து நம்ம என்ன சொல்றோம், அம்பரீஷ் மகாராஜ் மாதிரி நம்ம காலார நம்ம எல்லா திவ்ய தேசங்களுக்கும் நம்ம வந்து போய் பகவானை வணங்கணும். இதுல பாத்தீங்கன்னா ஒன்னே ஒண்ணு நான் சொல்றேன். அதனாலதான் இங்க வந்து திருமிழிசை ஆழ்வார் சொல்றார், என்ன சொல்றாருன்னா, சென்று வணங்குமினோ சேனையூர் வேங்கடத்தை அன்பேரன். அதாவது நம்ம தேர்ந்தெடுத்த இடம் வந்து கரெக்டா இருக்கணும், அட் த சேம் டைம் நம்ம உறுதியோடையும் இருக்கணும், அந்த குறிக்கோளோடையும் இருக்கணும். பகவானை போய் நம்ம ஃபுல்லு தண்டவத்து பண்ணி அவனை போய் வணங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சேவித்தாள், அதாவது நம்ம வந்து பகவானை வந்து நம்ம அதை பரஞ்சென்று சேர் திருவேங்கட மாமலை, இது வந்து திருவாய்மொழியில வருது. இத வந்து நம்ம போய் பகவானை போய் சேவித்து, யாரு, திருவேங்கட மாமலை யாரு, வெங்கடேச பெருமாள் திருப்பதி அவங்கள சொல்றாங்க. அதனால நம்ம உடல் முழுவதும் வந்து நம்ம அதனால்தான் வந்து தண்டவத்துன்னு சொல்றோம். ஏன் தண்டவத்து சொல்றோம்னா, நம்மளுடைய முழு உடலும் தரையில் பகவானை வந்து நம்ம நமஸ்காரம் பண்ணணும் அப்படின்றத இங்க குறிக்கிறது. சோ அதனால நம்ம முழு உடல், இப்ப பாத்தீங்கன்னா திருப்பதியில எல்லாம் வந்து நிறைய பேர் இந்த இது பண்றாங்க, அது பேர் என்ன, நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அங்க பிரதர்ஷனம் பண்றாங்க. சோ அந்த அங்க பிரதர்ஷனம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா முழு உடலுமே அப்படியே வந்து பகவான்கிட்ட சரணடைய, முழு உடலையுமே அவங்க பகவான்கிட்ட சரணடைச்சிடுறாங்க. சோ அதனால வந்து அந்த சரண் அடையிறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். அந்த சரணாகதி பண்றது எல்லாருக்கும் அவ்வளவு சீக்கிரம் வராது, பட் நம்ம பண்ணணும்
அப்படின்றத இந்த திருவாய்மொழி மூலமா நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கிறாரு. இத பத்தி எனக்கு வந்து ராமாயணத்துல வந்து பாத்தீங்கன்னா தண்டகாரண்யத்துல வந்து ராஜா வந்து ராமர் வந்து நல்ல ராஜா. ஏன்னா பிரஜைகளை வந்து நல்லா காக்கக்கூடியவர், அவ்வளோ அக்கறை கொண்டுள்ளவர். அதனாலதான் ராம பகவான் என்ன பண்ற, அவர் பாத்தீங்கன்னா அந்த ஆள்றது பாத்தீங்கன்னா பெருமன நல்ல பெரிய ஒரு நல்ல ஆளுமை இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அதனாலதான் அவருக்கு வந்து ராமராஜ்யம்ன்றது பெயரும் கூப்பிடப்படுது. எல்லோருக்குமே வந்து அவர் வந்து உதாரணமா இருக்கிறார். ஆனா வந்து என்னன்னா பாத யாத்திரையில வந்து எல்லாரும் வந்து ராமனை போய் நம்ம தரிசனம் பண்ணணும், நம்ம குறைகள்லாம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ன பண்றாங்க, பிரஜைகள்லாம் எல்லாம் வந்து ராமனை போய் பார்க்க போறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரிஷிகளும் போய் ராமனை வந்து தர்சனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து ராம பகவானை வந்து தர்சனம் பண்ண வராங்க. சோ இதெல்லாம் அவர் வந்து கேள்விப்பட்டு நம்ம போய் அவங்களுக்கு தர்சனம் கொடுக்கணும், நம்ம பாரு நம்மளை தேடிட்டு அவங்க வராங்களேன்னு சொல்லிட்டு ராமர் ரொம்ப வருந்துறார். சோ அப்ப என்ன சொல்றார், அவர்களுக்கு நம்ம போய் முன்னாடி போய் நின்னு அவங்களுக்கு நம்ம தர்சனம் கொடுக்கணும், நம்ம அவங்கள வந்து இங்க நம்மள தேடி வரும்படியா வர வச்சிட்டோமேன்னு சொல்லிட்டு ரொம்ப வருந்துறார். அப்போ வந்து இது ஒரு லீலா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ராமர் வந்து அவருடைய சொல்றார், குகனுக்கும் சொல்றார். அந்த இன்னொரு லீலால குகனுக்கு என்ன சொல்றார், பத்பயாமபி கம சைவ ஸ்நேக சந்தர்ஷனாச்ச. அதாவது குகா வந்து என்ன பண்றான்னா பகவானை பாக்கிறதுக்கோசரம் பாத யாத்திரையா வந்து ராமனை தேடி வரான், ராமனை தரிசிக்க வரான். அப்ப வந்து ராமர் வந்து இந்த மாதிரி அவனை புகழறார். என்ன மாதிரி புகழறாரு, இந்த 4 வார்த்தையினால அவன் வந்து ஸ்நேகத்தினால வரான். அவனுக்கு வந்து என்ன வந்து அந்த ஒரு பாவம் அவனுக்கு இருக்கு. இதெல்லாம் வந்து அவன் வந்து இந்த யாத்திரையா வரும்போது அவனுக்கு அவனை வந்து அவனை இந்த 4 வார்த்தையினால அவனை புகழ்ந்து பாடுறார். ஒரு பகவான் வந்து பக்தனை எப்படி புகழ்ந்து பாடுறார் பாருங்க, பக்தர் பக்த ஜன பிரியக. சோ இது ரொம்ப முக்கியம். ஹரே கிருஷ்ண அதே மாதாஜி. மாதிரி ஹரே கிருஷ்ண மாதாஜி, சாரி ஃபார் இன்டரப்ஷன். டைம் பாத்துக்கோங்க, we have only 6 more minutes to go. ஏன்னா பாபா சரி இருக்கு, பாத்துக்கோங்க. சரி சரி Thank you. அடுத்து சரி நான் அடுத்த இதுக்கு போயிடுறேன். நான் பரதனை பத்தி சொல்லணும். பரதன் வந்து ரொம்ப 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 பணிவுனா அவங்ககிட்டதான் பணிவு கத்துக்கணும். என்னதான் இருந்தாலும் சரி அந்த பணிவு வந்து பணிவை பார்த்து ரொம்ப ராமன் வந்து இது பண்ணி ரொம்ப இறங்கி போறார். அவன் வந்து கூப்பிட்டு கூட நம்ம போகலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறார். சிரசா யாச்சதா தஸ்ய வச்சனம் ந கிருதம் மயா. சோ அதான் அவர் வந்து இந்த இதை வந்து துரதிருஷ்டவசமா நான் வந்து அவனோட விருப்பத்தை பூர்த்தி செய்யல. அவன் வந்து இவ்வளவு கெஞ்சியும், அதாவது அவன் வந்து காலை பிடிச்சு கெஞ்சறான், அப்ப கூட நான் வந்து அவனை வந்து இது பண்ணலே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருந்தனர். அதே மாதிரி கிருஷ்ணருக்கும் வந்து எதிரிகள் யாரும் கிடையாது. ஏன்னா அவன் சூரியத்துல சத்துவ குணத்துல அவ்வளவு ஒரு இது. அதே மாதிரி அந்த இது ஆவா வென்றாய் அருந்தேலோர் எம்பாவாய். இதுல பாத்தீங்கன்னா வருவதை கண்டால் ஒரு நாள், அதுதான் சொல்லியாச்சு. இறைவனிடம் நமக்குள்ள பிரேமை வந்து அது வந்து அதிகமா இருக்கணும். அந்த பிரேமை வந்து பகவான் கிட்டயும் நம்ம மேல ரொம்ப அன்பா இருக்கு, அன்பு ஜாஸ்தியா இருக்கு. அதனாலதான் பக்தர் பக்த ஜனப்பிரியகா என்னில் முன்னம் பாரித்து விளங்கினான் என்பார் நம்மாழ்வார். அதனால நம்மாழ்வார் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பிரேமன்னா அத்தனை பிரேம பெருமாள் மேல. அதனாலதான் இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு இந்த மாதிரி பிரேம இருக்கிறதுனாலதான் ஆண்டாள் மூலியமா நமக்கு திருப்பாவே எல்லாம் கிடைக்கிறது. இப்ப இதோட நம்ம இந்த இதை முடிச்சுப்போம். இப்போ பாகவதம் ஏன்னா எனக்கு வந்து டைம் ரொம்ப இதுவா இன்னும் நிறைய சொல்லணும்னு ஆசை, ஆனாலும் எனக்கு இப்ப டைம் இல்ல. அதனால பாகவதம் ஸ்லோகத்துக்கு போயிடலாம். பிரபு கொஞ்சம் பெருசா இது பண்ணுங்களேன். கொஞ்சம் பெருசா பண்ணுங்க, ஃபாண்ட் கொஞ்சம் பெருசாகணும். சப்லப்தா சம்யக புனர் உத்திதோ ருஷ வியாதாய கேஷி தரசா பதத் தரிம் சோப்யஸ்ய வக்த்ரே புஜம் உத்தரம் ஸ்மயன் பிரவேஷயாம் ஆஷ யதோ ரகம்
delay. பிரபு இது வேற ஸ்லோகம் எடுத்தீங்களோ? இல்லைங்களா 10:37:5 பிரபு சொன்னார்ல. அதான். சோ இதுல பாத்தீங்கன்னா கேசிய வந்து அரக்கனை வந்து கொன்னுட்டார். ஆனா மீண்டும் அவனுக்கு இன்னொரு வந்து திருப்பி என்ன பண்றான், எழுந்துக்கிறான். அதே மாதிரி வாயை வந்து நல்லா பிளந்துக்கிறான். அந்த மாயாய் பிளந்தானேன்னு சொல்றாங்களே, அந்த அவன் அவன் வாயை பிளந்தப்போ அவன் பகவான் என்ன பண்றான், உடனே அவனை தாக்கிறார், ரெண்டா பிளந்துடுறார். அதே மாதிரி அவனால வந்து பகவானும் மெல்ல புன்னகைத்தபடியே தமது இடது கரத்தினால் அவனுடைய திறந்த வாயில வந்து தன்னோட கைய திணிக்கிறார். இப்ப என்ன ஆயிடுறது, அவனோடது பகவானுக்கு அவ்வளவு ஸ்ட்ரென்த், பலம் பலவத்தாம் சாகம். சோ அப்ப வந்து அவனோட இது வந்து ரெண்டா இதுவாயிடுது, பலந்து போயிடுறது. இப்ப வந்து இதுக்கு வந்து என்ன சொல்றாருன்னா, ஒரு பாம்பு புற்றுக்கு போகும்போது செல்லுமோ அது போல பகவான் வந்து தன்னுடைய ரைட் ஹேண்ட வந்து அப்படியே உள்ள விடுறார், வலது கைய. அப்ப வந்து அவனோட அந்த கேசியோட இது வந்து பலந்து போயிடுறது அப்படின்னு சொல்லிட்டு இது சொல்றார். இதுல பிரபு கொஞ்சம் தமிழ் படிங்க நீங்க. எஸ் மதி. மொழிபெயர்ப்பு வழங்க ஜெகத்குரு பிரபுபாதர் கி ஜெய். உணர்வு பெற்று எழுந்த கேசி சினத்துடன் தனது வாயினை பெரிதாக திறந்தபடி மீண்டும் பகவான் கிருஷ்ணரை தாக்குவதற்காக ஓடினான். ஆனால் பகவானோ புன்னகை பூத்தபடி நிலத்தில் உள்ள பொந்தில் பாம்பு நுழைவது போல் தமது இடது கரத்தினை அக்குதிரையின் வாயினுள் எளிதாக நுழைத்தார். ஹரே கிருஷ்ண. ஹரே கிருஷ்ணா. இதுல வந்து எனக்கு இன்னொன்னு சொல்லணும். மாதாஜி, ஒன் மோர் ஸ்லோகா சார். சரி சொல்லுங்க. அடுத்து நான் நம்மாழ்வாரை பத்தி சொல்லணும், நீங்க இது பண்ணிடாதீங்க. வசந்த் பிரபு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் ஒரு நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன். எனக்கு இன்னும் 2 பாயிண்ட் சொல்லணும் எனக்கு இதுல திருப்பாவையில. அவர் எப்படி ப்ரோக்ராம் பண்ணீங்க தெரியுமா? இது ஆட்டோ கூட கட் ஆகலாம். வசந்த் பிரபு நீங்க அவருக்கு மெசேஜ் அனுப்பிச்சு விட்டுருங்க. நான் பேசுறேன் அவர்கிட்ட, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. கொஞ்சம் பெருசு பண்ணுங்க ஸ்லோகத்தை. அடுத்த ஸ்லோகங்களா? ஆண்டு பண்ணுங்க கொஞ்சம் நாட்டு வேத உற்பத்திய பிரபு முஷ்டீகிருத்ய கரா வபௌ பகவந்தம் வாசுதேவம் குருதோ வக்ஷசி அபாதத். டிரான்ஸ்லேஷன் பிரபு தமிழ்ல. எஸ் மாதாஜி. மொழிபெயர்ப்பு வழங்க ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதர் கி ஜெய். சினத்தினால் சீற்றப்பட்ட சாணூரன் பகவான் வாசுதேவரை பருந்தின் வேகத்தில் பாய்ந்து தாக்கி அவரது மார்பில் தனது முஷ்டிகளால் குத்தினான். ஹரே கிருஷ்ணா. சாணூரன் அந்த முஷ்டிகன், இத வந்து பகவான் வந்து வாசுதேவன் என்ன பண்றான், வந்து கோபம் வந்து நல்லா அவனுங்களை குத்தி கொலை பண்ணிடுறார். எப்படி வந்து ஒரு பருந்து வந்து அதாவது அது ஃபாஸ்டா வந்து அந்த தண்ணியில இருந்து ஒரு மீன் எடுத்து அந்த மார்பில குத்திட்டு அது எடுக்கும் இல்லையா, அந்த மாதிரி பகவான் என்ன பண்றாரு, இந்த சாணூர முஷ்டிகனையும் இந்த மார்பில குத்தி அவங்கள கொன்னுடுறார் அப்படின்றது இந்த 2 பாகவத ஸ்லோகம் மூலியமா நம்மளுக்கு. ஒண்ணு வந்து கேசிய பத்தி, இன்னொரு ஸ்லோகம் வந்து நம்மளுக்கு சாணூரா முஷ்டிகா பத்தி. இதுல அடுத்தது வந்து இந்த திருப்பாவையில லாஸ்ட் எனக்கு வந்து என்ன சொல்லணும்னா, எண்ணில் முன்னம் பார்த்து விழுங்கினான் என்பார் நம்மாழ்வார். அதுல பாத்தீங்கன்னா இந்த பாட்டுல பாத்தீங்கன்னா கிழக்கு வெளுத்தத வந்து நம்மாழ்வார் என்ன பண்றார், வகுல பூஷண பாஸ்கரோத்தியம், அதாவது வகுல மலர்னு ஒண்ணு இருக்கான், அது வந்து அப்படியே எழுப்பினா பாத்தீங்கன்னா அத வந்து அந்த மலரை ஞாபகப்படுத்தி என்ன பண்றார், அத வந்து கிழக்கு வெளுத்ததுன்றத வந்து அந்த பெண்ணை வந்து குறிக்கிறார், அதாவது அந்த பெண்ணை எழுப்புறாங்க அப்படின்றத நினைவுபடுத்துகிறார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்மாழ்வார் வந்து குதூகலமே நம்மாழ்வார்க வடிவெடுத்தார்னா அந்த மகிழ்ச்சி அவருக்கு பகவானுடைய கிருஷ்ணனை பத்தி நிறைய பேசுது. அதாவது அவனுடைய லீலைகள், என்னென்ன லீலைகள், அதாவது பகவான வந்து வடிவெடுக்கிறதுன்றது நம்மாழ்வாரோட
குறி. அதனால அது வைணவர்களுடைய அது வந்து கொள்கை. ஏன்னா அவங்களுக்கு வந்து பெருமாள் தான் எல்லாம். அதுல பாத்தீங்கன்னா பகவான் மத்தடி படுறது, அப்புறம் வந்து குறுங்கயிற்றால் வந்து அவன் வந்து யசோதா கிட்ட கட்டுன்றது, இதெல்லாம் வந்து நினைச்சு நினைச்சு பார்த்து அப்படியே மகிழ்ச்சி அடையறாராம், குதூகலம். யாரு? நம்மாழ்வார். அந்த மாதிரி ஒரு ஆண்டாள் வந்து நம்மளுக்கு எப்படிலாம் வந்து இத வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கா பாருங்க. எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்குல்ல நம்மளுக்கு இதெல்லாம் அந்த ஆண்டாளை பத்தி படிக்கும் போதும். அந்த அதுவும் காலங்காத்தால நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு பக்தியோட நம்மளோட அந்த நாளை ஆரம்பிக்கிறோம் பாருங்க. அது எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியா இருக்கு. அதே மாதிரி நம்மளுக்கு பிரபுபாதும் வந்து இஸ்கான்ல பிரபுபாத் அதை வந்து நம்மளுக்கு நிறைய கொடுத்திருக்கார். சோ அதனாலதான் மங்களார்த்தின்றது நம்மளுக்கு வந்து நல்ல இதுவா போயிட்டு இருக்கு. அதே மாதிரி பாகவதம் கிளாஸ், பகவத்கீதா, இதெல்லாம் வந்து நம்மளுக்கு எடுத்துக்காட்டா வந்து பிரபுபாத் சொல்லியிருக்கார். ஆண்டாள் வந்து எப்படி அவ தோழிகள் எல்லாம் கூட்டு கோஷ்டியா சேர்ந்து பண்றாளோ அதே மாதிரி பிரபுபாத் நம்மளையும் கோஷ்டியா சேர்த்து வச்சு நம்மள வந்து இத வந்து இந்த மங்களார்த்தியை வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு விதமா அந்த நாளை வந்து நல்லபடியா நம்மளுக்கு ஆரம்பிக்கணும்ன்றது ரொம்ப அழகா கொடுத்திருக்காரு. சோ நன்றி. ஒரு நிமிஷம் பிரபு, ஒரு நிமிஷம். யாராவது கருத்துக்கள் சொல்லணும்னா சொல்லுங்க. 2 பேர் வேகமா சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா. 2 டிவோட்டிஸ். ஹரே கிருஷ்ணா. ரொம்ப நன்றாக இருந்தது. நன்றி நன்றி. வேற டிவோட்டிஸ்? ஹரே கிருஷ்ணா. மாதாஜி சூப்பர் மாதாஜி. ரொம்ப அருமையா இருந்துச்சு மாதாஜி. ரொம்ப அருமையா சொன்னீங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மிக அருமையா இருந்தது மாதாஜி. மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ரொம்ப அருமையா இருந்தது. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ரொம்ப நல்லா. ஆனா நம்ம டெய்லி இத வந்து ஃபாலோ பண்ணணும். இது முக்கியம். ஹரே கிருஷ்ணா. எல்லா பக்தர்களுக்கும் நன்றி. நன்றி. எல்லா பக்தர்களுக்கும் நன்றி. இந்த பிரேக் அவுட் வந்து மெயின் ரூமுக்கு போயிடலாம். டைம் ஆயிடுச்சு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. தேங்க்யூ தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. Nowadays Vicky, no?